டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா இயந்திரவியல் பொறியியல் துறை. இப்போ நம்ம அன்றாட வாழ்வில் நிறைய இயந்திரங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் பயன்படுத்துகிறோம், வண்டி பயன்படுத்துகிறோம், கார், பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளேன் எல்லாமே பார்த்திங்கன்னா இது எதுலேருந்து அடிப்படை உருவாச்சுன்னு பார்த்திங்கன்னா இயந்திரவியல் பொறியியல் தான். அப்போ அந்த இயந்திரவியல் பொறியியலை என்ன படிப்போம் அப்படின்னா நமக்கு ஒரு வண்டி வாகனங்கள் எப்படி அதனுடைய இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது இது சம்மந்தமாக தான் படிப்போம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 3 வருஷ படிப்பு தான். இதுக்கு எலிஜிபிலிட்டி 3 ஆண்டுகள் படிக்கணும் அப்படின்னா நம்ம 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 3 ஆண்டு படித்து முடிக்கலாம். இதே நம்ம நேரடி 2ஆம் ஆண்டில் சேரணும் அப்படின்னா +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அக்ரி மற்ற தொழில் ரீதியான படிப்புகள் ஒரு சிலது இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 3 பாடங்கள் படித்தோம்னா நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேர்ந்து 2 இயர்ஸில் கோர்ஸ் முடிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன பற்றி படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு வாகனம் பைக் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா என்ஜின் மூலயமா தான் மூவ் ஆகுது. என்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷனை தான் நம்ம வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி மூவ் ஆகுது. அப்போ அந்த என்ஜினில் என்னென்ன வகையான டைப்ஸ் இருக்குது, உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம ஃபியூல் ஊற்றுறதுனால எப்படி அது பவர் கிடைக்குது, அந்த பவரை என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் பயன்படுத்தி வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, பிரேக் எப்படி அப்ளை ஆகுது, அதுக்கு இது சார்ந்த படிப்புகள் வரும். அதே போல் ஒரு மிஷினை எப்படி தயாரிக்கிறது, ஏன்னா ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த பொருளை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக மிஷினரி தேவை. அப்போ அந்த மிஷினரிஸை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் படிப்போம். அதே போல் இப்போல்லாம் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. எல்லா கோர்சஸுமே பார்த்திங்கன்னா டிசைனிங் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறோம் அப்படின்னாலும் எல்லா கோர்ஸ்லேயுமே சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லேயே அதை எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லேயே பார்த்திங்கன்னா அந்த டூல்ஸ் இருக்கும். அதை எடுத்து கனெக்ஷன் பண்ணி இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லைவாக கம்ப்யூட்டர்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிசைனிங் ஸ்கில்லு இதெல்லாம் நம்ம அந்த கோர்ஸில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் தான் இருக்கிறதுலே வெரி வெரி டாப் கோர்ஸ்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே பார்த்திங்கன்னா அந்த மெக்கானிக்கல் தான் சொல்லுவோம். வண்டி வாகனங்களாகட்டும் எல்லாமே மெக்கானிக்கல்.